அவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் வர சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னார். உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. அப்படி பார்ட் 2 அடுத்த எங்களுடைய படம் மூங்கில் கோட்டைன்னு தான் அப்போ அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம தான் மேலே கொஞ்சம் உடம்பு மேலேயும் தன்னுடைய இது மேலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்தியிருந்தாருன்னா இன்னைக்கு நமது அருமை சகோதரர் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததற்காக நம்ம கூடியிருந்தாலும் இந்த நிகழ்விலே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அபவுட் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும். ஏன்னா நம்ம ஒரு நிகழ்வுக்கு போகிறோம், அதை பற்றி பேசுகிறோம். அதை பற்றி பேசுகிறப்போ அதை கனெக்டட் இதில் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டையும் விஜயகாந்த் சாரையும் கனெக்ட் பண்ணி நிறைய பேசிட்டோம். சினிமா சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்ததுலேயும் அரசியல் மாற்றங்களுக்கு அடித்தளம் போட்டதுலேயும் மிக முக்கியமான ஒருத்தர்னு சொன்னால் அவர் கலைஞர் அவர்கள். அதையும் நம்ம ப்ராப்பராக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது நம்ம கடமைன்னு நான் சொல்ல வர்றேன். மிகப்பெரிய ஆளுமைகள் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு நடிகரை உருவாக்கி மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனதில் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு மாபெரும் நட்சத்திரத்தை, மனிதரை, நடிப்பு சுரங்கத்தை எடுத்து நமக்கு கொடுத்ததில் அவருடைய வளர்ச்சியிலையும் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. 2 மிகப்பெரிய ஆளுமைகளை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதில் அவருடைய பங்கு யாராலையும் மறக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. அது நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம திரைப்பட கல்லூரிக்கும் நம்ம எல்லாருக்கும் எப்படி நம்ம சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் ஒரு பக்கபலமாகவும் இது பண்ணாரோ, இந்த திரைத்துறை வளர்கிறதுக்கு அந்த காலகட்டங்களில் அது அறிஞர் அண்ணா அவர்கள் பற்றி அவரும் படங்களுக்கு கதை வசனங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய படங்களும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அதை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சிகரமாகவும் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போய் இவங்களெல்லாம் மிகப்பெரிய உயர்த்தி காட்டுனதில் அவருடைய பங்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு பராசக்தியோ, ஒரு மனோகராவையோ, ஒரு ராஜகுமாரியையோ, ஒரு அரசியலங்குமாரியோ யாரும் மறந்துட முடியாது, மறக்கவும் கூடாது. ஸோ அப்படி ஒரு சாதனையாளர் அவர். நம்ம திரைப்படக் கல்லூரியில் நம்ம சில விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது அதற்கு தகுதியானவர்களையும் நம்ம இதில் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ஈவன் அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்த காலகட்டத்தில் கூட காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டி தான் அந்த திரைப்படக் கல்லூரி இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய கரம்பட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களுடைய பீரியடில் இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறோன்னா அமிர்தம் அவர்கள், மதிப்பிற்குரிய அமிர்தம் அவர்களுக்கு பிரசிடண்டாக இருந்தப்போ நம்ம திரைப்படக்கல், அதாவது இதற்கு முன்னால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்லிடணும். சிவதானு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் இருந்தார். அவர் தான் இந்த திரைப்படக் கல்லூரிக்கு இந்த டோட்டல் இந்த ஐ மீன் இந்த சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும், கம்படி சிலபஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இதை டிசைன் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு சிவதானு பிள்ளை அவர்களுக்கு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படக் கல்லூரியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அமிர்தம் சார் அவருடைய பீரியடு. எது கேட்டாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். கரெக்டாக என்ன கலைஞர் அந்த பீரியடில் இவர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி அவரை பிரசிடெண்ட்டாக போட்டுட்டு இந்த திரைப்படக் கல்லூரியுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கை அவர் நேரடியாக, ஏன்னா அவர் நேரடியாக பங்கு பெறாதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவருக்கு அமிர்தம் அவர்கள் இதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த டைமில் தான் இந்த திரைப்படக் கல்லூரி மிகப்பெரிய பலன்களையும் அனுபவிக்க ஆரம்பித்தது. அதற்கு காரணகர்த்தா நமது மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள். ஸோ திரைத்துறையில் மட்டுமல்ல, இந்த திரைப்பட கல்லூரியிலையும் அவருடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. அதனால் நம்ம கண் கூட நம்ம பார்த்த ஒரு பாசமிகு நமது நண்பர் சகோதரர் கலைஞர் புரட்சி கலைஞர் இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய இந்த இதில் நம்ம மரியாதை பண்ணக்கூடியது இவங்க 2 பேருக்கும் சேர்த்து பண்ணப்படணும் அப்படின்னு என்னுடைய ரிக்வஸ்ட் நான் அவங்க முன்னாடி நான் வச்சுக்கிறேன். இந்த திரைப்படக் கல்லூரிக்கு இங்கே 2 தியேட்டர் இருக்குது, ஒரு 6 தியேட்டர் இருக்குது, 2 தியேட்டர்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு கலைஞர் அவர்கள் பேரையும் இன்னொன்றுக்கு விஜயகாந்த் சார் பேரையும் வைக்கலாம். அதே மாதிரி இந்த வளாகத்தில் வைக்கப்படும் பொழுது 2 பேருடைய சிலையும் வைக்கப்படணும்னு நான் என்னுடைய கருத்து.
காரணம் என்னென்னா சினிமா வளர்ச்சிக்கு, இந்த சினிமாவோட வளர்ச்சிக்கு, ஏன்னா அவங்க ஆட்சியாக இருந்தும் கூட அவங்க இது வரைக்கும் நினச்சது கிடையாது, அவங்க நினச்சி பார்த்தது கிடையாது. திரைப்பட கல்லூரியில் இப்படி கலைஞருக்கும் ஒரு இது மரியாதை பண்ணப்படணும்னு ஏனோ தெரியல, அந்த இது ஏன் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசும்பொழுது ஒரு சும்மா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் மாத்திரம் பார்க்கக்கூடாது, ரெண்டு கண்ணையும் திறந்து பார்த்தோம்னா இது வந்து வரலாற்று உண்மை. அது நம்ம வந்து யாரையும் எனக்கு யாரையும் தெரியாது, நான் வந்து எந்த அரசியல் தொடர்புகளும் எனக்கு கிடையாது, எந்த அரசியல் கட்சி நான் தேடி போனதும் கிடையாது, யாரும் தனிப்பட்ட முறையில் நான் நட்பையும் வளர்த்துக்கிட்டது கிடையாது. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து நம்ம மேலெல்லாம் பெரிய மரியாதை வச்சுருந்தார். பட் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கல, பக்கத்தில் போய்கிட்டது கிடையாது. அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை, அது அந்த அரசியல் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது திரைப்பட கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா நம்முடைய மூச்சு இல்லையா, சினிமா நம்முடைய மூச்சு. இதில் தான் நம்ம சாப்பிட்றோம், இதில் தான் வளர்கிறோம், இதை நினச்சி எவ்வளோ நம்ம விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சாதித்தவர்கள் இப்போ எம்ஜிஆர் அப்படின்றவர், அவருடைய பேரில் தான் இந்த கல்லூரி இருக்கிறது. ஓகே, அது வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். எம்ஜிஆர் சாதாரண, அதாவது நான் சிவாஜி அவர்களுடைய பரம ரசிகன், என்னுடைய நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து டில் நான் அந்த திரைப்பட கல்லூரிக்கு வர்ற வரைக்கும் நான் வந்து சிவாஜி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தார். இங்கே வந்து நான் சினிமாவை படிக்க ஆரம்பித்தோன்னா தான் எம்ஜிஆருடைய அருமை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சாதாரண விஷயம் இல்லை. அவர் வெறும் புரட்சி நடிகராகவும் மக்கள் தலைவராக மட்டும் இல்லை, சினிமாவை அக்கு வேறு ஆணி வேற பிரித்து எப்படிலாம் எடுக்கப்படணும், எப்படி பண்ணால் ஜனங்களை வந்து ரீச் பண்ண முடியும். இன்றைக்கி வரைக்கும் அவர் எம்ஜிஆர் வந்து எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அந்த படங்கள் மூலியமாக தானே. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த கலையை வந்து அவர் மாதிரி யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணல. அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த சினிமாவை பயன்படுத்தினார். அதனால தான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த சினிமாவுடைய ஒரு அற்புதமான டெக்னீஷியன், வெறும் நடிகர் மட்டுமல்ல, அற்புதமான டெக்னீஷியன். அதே போல தான் கலைஞர் அவர்களும். அவருடைய கதை வசனம் அப்படிங்கிறது என்ன, சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு வரலாறு அது. அந்த வரலாறு ஏற்படுத்தின உண்மை என்னன்னா, இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்ததற்கு அவருடைய அடித்தளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இது வந்து வர ஹிஸ்ட்ரி. இது அந்த ஹிஸ்ட்ரி வந்து எங்கே எப்படி பதிவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய கடமை, நம்ம இன்றைக்கி நம்ம புரட்சிகலனுடைய இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த டைமில் நம்முடைய கடமையும் அது கூட. ஏன்னா அவருடைய சப்போர்ட்டில் நம்ம இன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி ஒரு காரியம் நம்ம பண்ணும் பொழுது அவர் நம்ம பக்கபலமாக இருக்க போகிறார். அவர் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவருடைய ஆசையோடு தான் நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து முறைப்படி நம்ம பண்ணணும்னு நான் அவங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக இந்த வளாகத்தில் கலைஞர் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் அவர்கள் 2 பேருக்குமே சிலை வைக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி 2 பேரையும் நினைவுபடுத்தும்படியாக எங்கே எப்படி அதை எனக்கு தெரியல, டு பி ஃப்ராங்க். அது கரெக்டாக அருணாச்சலம் சொன்னாப்புல ஒரு நடிப்பு துறை உருவாக்கப்படும் பொழுது அதுக்கு வந்து விஜயாசருடைய இதை பேரை வைக்கலாம், இது பண்ணலாம். இல்லை 2 தியேட்டர்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு வந்து அவருடைய பேர் வைக்கலாம், அவருடைய பேரை வைக்கலாம். என்னைக்கு யார் வந்தாலும் வந்து காலத்துக்கும் வந்து நினைக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களாம் சாதிச்சு நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தவங்க இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது ஏன்னா நம்ம பேசும்பொழுது அதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா 2 கண்ணாலையும் எல்லாத்தையும் நம்ம பறந்து விரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இப்போது புரட்சி கலைஞர் விஜயகாந்தை பற்றி நம்ம எல்லோரும் பேசணும். நம்ம நிறையா பதிவுகள் பண்ணியிருக்கோம், எல்லோரும் ஏகப்பட்ட பதிவுகளை பண்ணியிருக்காங்க, அது உண்மையும் கூட. ரொம்ப எளிமையான பதிவுன்னா லட்சம் பேர் இன்றைக்கி வந்து திரண்டு வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்கன்னா ஏன் என்ன அவர் வந்து ஒரு ஆளுமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து அவருடைய கட்சி வந்து பிரம்மாண்டமானதில் இருக்குது, அடுத்து ஆட்சி பிடிக்க போகிறாரா என்ன? ஒன்றுமே கிடையாது. நம்ம கடைசி காலகட்டங்களில் அவர் எப்படிலாம் பாவம் எவ்வளோ இதில் இருந்தார், நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதானார், கண் கூட பார்த்துக்கிட்டே அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த அத்தனை பேரும் ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதருக்காக செஞ்ச மரியாதை இல்லையா? இதுதான் வரலாறு இல்லையா? ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு அவருடைய இறுதி பயணம் தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள். இதை விட என்ன வேணும்? நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த காட்சிகளை போட்டு காமிச்சாவே தெரியும் விஜயகாந்த் என்பவர் யார் அப்படிங்கிறது தெரியறதுக்கு இந்த இறுதி பயண ஊர்வலங்களும் அந்த காட்சிகளுமே சாட்சி. வேற என்ன வேணும்? தான் உயர பணையம் வச்சு அவங்களுக்கு என்னங்க வந்து இதை அட்டன் பண்ணதுனால அவங்களுக்கு என்னங்க கிடைச்சிருக்கும்? என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக அவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணார். அவர் எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், கண்கூட பார்த்தப்போ. தட் இஸ் அவர் தான் விஜயகாந்த். ஸோ அவருக்கு நமக்கு என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்த மாதிரி ஜனங்களுக்கு எந்த எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ணிடல. பட் அவர் பண்ணக்கூடியவர் யாருக்கெல்லாம் நான் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் எல்லார் வாயாலும் கேட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவர் யாருங்கிறத எல்லாரும் உணர ஆரம்பிச்சதனுடைய விளைவு தான்
அவருக்கான இந்த இறுதி மரியாதை நடந்த அந்த இறுதி பயணம். அதாவது முதல் நாள் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து இந்த தீவு திடலில் வச்சு இது பண்ணுற அளவுக்கு வந்து போய் லக்கி. அதே மாதிரி இந்த என்டையர் பயணத்தை இந்த இந்த சிறப்பான இந்த விஷயத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க அரசு. வந்து முதல் நாள் கொஞ்சம் ஐ திங்க் அவங்க எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி வரும், இந்த அளவுக்கு வந்து மொத்த தமிழகமே திரண்டு வரும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கல. அதை யாருமே நம்ம இது சொல்ல முடியாது. பட் அந்த இது வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தீவு திடல், நேற்று தீவு திடலில் போய் தான் நான் பார்த்தேன். நான் அந்த தீவு திடலில் வந்து அவர் அற்புதமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழக அரசும் சரி, நம்ம முதல்வர் அவர்களுக்கு டெஃபினட்டாக நன்றி சொல்லணும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி காவல்துறை. அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 2 நாளும் வந்து ஏன்னா லட்சம் பேர் திரண்டு வர்றப்போ அதை சும்மாங்க ஒரு 500 பேர் 1000 பேர் வச்சு ஒரு இது நடத்துறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். ஒன்றுமே கிடையாது. எந்த இதுவும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த 2 நாட்களும் வந்து இந்த பிரம்மாண்டமான இந்த ஊர்வலத்தை வந்து தமிழக அரசு அந்த முதல்வர் அவர்களும் அதிகாரிகளும் அதே மாதிரி காவல்துறையும் கையாண்டதற்கு நிச்சயமாக அவங்களுக்கு கோடி நமஸ்காரம். ஸோ நம்ம அதுக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா நமது நண்பரை வந்து அவ்வளவு ஒரு கௌரவப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, சும்மா இல்லை. அதெல்லாம் நம்ம அத்தனை பேருக்கும் அந்த பெருமை சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நம்ம ஒரு தீர்மானம் போட்டு இந்த மாதிரி நம்ம திரைப்படக் கல்லூரி சார்பில் இந்த மாதிரி ஒரு அற்புதமாக இதை எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தீங்க, இது பண்ணீங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்தது என்னென்னா, நமக்கு எப்படி நமக்கு விஜயகாந்தா சாருக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக கலைஞர் அவர்களுக்கும் இதே வளாகத்தில் மரியாதை செய்யப்படணும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோள். அதையும் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம். இப்போது தனிப்பட்ட முறையில் இப்போ விஜயகாந்த் என்பவர் நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர். இந்த திரைப்பட கல்லூரிக்கு மட்டும் இல்லை, ஆபாவன் அரவிந்தராஜ் மட்டும் இல்லை, நம்ம கல்லூரியில் சேர்ந்த ஏகப்பட்ட பேருக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர். அந்த மனிதருக்கு மரியாதை செய்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மோட வாழ்ந்து மறைந்து விட்டார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் இது வந்து ஆக்சுவலாக அவர் இருந்த நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அப்போவே வந்து முடிவு செய்யப்பட்டு நான் போயிட்டு டைமண்ட் பாபுவும் நானும் தான் போனோம். போயிட்டு விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு அப்போவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நடைமுறைக்கு வரும்பொழுது அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். நடைமுறைக்கு வரும்பொழுது அவர் நம்மோடு இல்லையே அப்படிங்கிற அந்த இது இருக்குது. பட் அவரோட ஆசை நமக்கு இருக்கும். என்னென்னா, அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு என்னென்னா, நம்மெல்லாம் வர்றதுக்கு இந்த திரைப்படக்குழுலேருந்து ஏகப்பட்ட வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர். அவர் குடும்பத்திலேருந்து நம்ம மூலிமா ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு அவருடைய மகன் விஜய பிரபாகரை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசி அதுக்கு ஒரு ஒப்புதல் வாங்கினேன். அது மட்டுமல்ல, நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் ராஜா ரவி டைரக்ட் பண்ணி நாங்கள் மூங்கில் கோட்டை என்ற ஒரு படம் எடுத்தோம். கிட்டத்தட்ட 60,000-70,000 ரூபா 60,000-70,000 ஃபுட்டேஜ் நாங்கள் கையில் வச்சுருக்கோம். விஜயகாந்த் சார் நடித்த போர்ஷன்ஸ் எங்கள் கையில் இருக்குது. அது கூட இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அடுத்த 2 படங்களில் விஜயகாந்தை உயிருடன் நடமாட விடுவோம். இது வந்து இப்போ நான் வந்து இந்த அஞ்சலி கூட்டத்துக்காக 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வீட்டில் போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். நாங்கள் அன்றைக்கி பெருமிதமாக அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, ஊமை வெளிகள் முடிந்த உடனே அனௌன்ஸ் பண்ணது மூங்கில் கோட்டை. முதலாக பார்ட் 2ங்கிற ஒரு கல்ச்சரை இந்தியாவுக்கு நம்ம பல விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்கோம். சிலது நடந்தது, சிலது நடக்காமல் போச்சு. அதெல்லாம் அந்த பார்ட் 2 அடுத்த எங்களுடைய படம் மூங்கில் கோட்டைன்னு தான் அப்போ அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த இது ட்ராவல் போயிட்டுருக்க கேப்பில் தான் வந்து உழவன் மகன் ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஊமை வெளிகள் முக்கால்வாசி போகிற டைம்லேருந்து ராவுத்தர் ஆரம்பிச்சிட்டார். சார் அடுத்து நம்ம சொந்த படம் எடுக்கணும், நீங்கள் தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி அமர்ந்தே ஸ்டார்ட் பண்ணார். பண்ணலாமா வேணாம் ஒரு தயக்கத்தில் இருந்தப்போ கரெக்டாக ஊமை வெளிகள் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே ஒரு டூர் போனப்போ அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. நேராக போனால் சார்கிட்ட பேசி நாங்கள் அப்படி ஊமை வெளிகள் பண்ண அதே டீம் நாங்கள் உழவன் மகன் ஒரு படம் உங்களுக்கு பண்ணித்தரோம். டைட்டில் உழவன் மகன், எம்ஜிஆர் ஃபார்முலாவில் ஒரு படம் பண்ணுறோம். அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் இது பண்ண ஒரு நாள் டைம் கொடுங்க சார்னு விஜயகாந்த் சாரோட கலந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து தான் உழவன் மகன் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதில் அதாவது எவ்வளோ பட்டங்கள் வேணால் வாங்கலாம், எவ்வளோ பெருமைகள் வேணாலும் சேர்க்கலாம்.
எனக்கு அங்கே சேர்த்த முதல் பெருமை என்ன கேட்டேன், அந்த பெருமையை வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது. என்ன டைட்டில்? விஜயகாந்த் ஆபாவானன் இணைந்து வழங்கும் உழவன் மகன். இதை விட என்னங்க பெரிய கௌரவம் எனக்கு கிடச்சிட போகுது? இதை விட என்ன பெரிய கௌரவம் எனக்கு வந்துட போகுது? ஸோ அப்படி ஒரு மாபெரும் மணி அன்றைக்கெல்லாம் உச்சத்தில் இருந்த டைம். ஒரு படம் தானே ஹிட்டு கொடுத்துருந்தோம். ஒரு படம் ஹிட்டு கொடுத்தவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க? கொடுத்துருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. நிறையா படங்கள் கொடுத்தவங்களும் காணாமல் போய், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒரே ஒரு படம் தான் அது பண்ணியிருந்துருக்கோம். ஸோ 2வது படத்தை, எங்களோட சொந்த படத்தை உங்கள் டீம் தான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தது மட்டும் இல்லை, நான் வேறு மாதிரி தான் சொன்னேன். நான் சொன்னேன் உழவன் மகன் டைட்டில் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் படம் பண்ணுறோம், காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ராவுத்தர் அதை புரிஞ்சிக்கல. இல்லை உங்கள் க்ரைம் த்ரில்லராக வேணும்னாரு. இல்லை சார் அப்படின்னு அவரை உட்காந்து புரிய வச்சு, அதுக்கப்புறம் இது வந்து வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கணும், எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இருக்கணும், அது இருந்தால் தான் வந்து இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலான்னு இது பண்ணப்போ தென் புரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க 2 பேரும். அண்டு நாங்கள் பிளான், நான் சொன்னேன் பட்ஜெட்டில் பண்ணலான்னு. உங்கள் அந்த சினிமா ஸ்கோப்பு அந்த கிராண்டியர் அதுதான் அப்படின்னு. அந்த ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டில் பண்ணணும்னு ஆசைப்படும். நார்மலாக எப்படி சண்டை போட்டுக்குவாங்க, டேரக்டர் சொல்லுவார் பெருசாக எடுக்கணும் பார், ப்ரொடியூசர் வேணான்னுவார். இங்கே உல்ட்டாவாக சண்டை நடந்துச்சு. அதற்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த ரேஸ் இது பண்ணுறப்பெல்லாம் விஜயகாந்த் சார் அவர் சொல்கிறார், சார் ஹெலிகாப்டரை கொண்டாந்து ஷாட்லாம் எடுப்போம் அப்படின்னு. அவருக்கு நமக்கு மேலே பாயறார் அவர். ஸோ எங்கள் அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பண்ண எங்களை வந்து, நான் வெளியிலலாம் எப்படி ஒரு டாப்பிக்னா அதை சொன்ன மாதிரி அவர் விஜயகாந்த் சார் உட்பட அவர் போய் சொல்லும்போது அவ்வளோதான், நீங்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த படத்தோட காசு போச்சு அப்படிலாம். பட் அவங்க 2 பேருமே அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அதாவது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா. ஏன்னா எங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படக் கல்லூரி நாங்கள் படித்த எங்களுடைய படிப்பு, இங்கே கிடைச்ச அந்த அனுபவம், இதுதான் எங்களுடைய முதலீடு. அந்த முதலீடை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஊமை விழிகளில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவங்களோட என்டையர் லைஃபே ரிஸ்க் எடுத்து சொல்கிறார். சார் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சொந்த படம் எடுத்திருக்காங்க, எல்லாம் ஓடினதில்லை, அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து சொந்த படம் முதல் படமாக இருக்கலாம் சார், எங்களுக்கு 2வது படம் நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும், இப்படிலாம் போட்டி போட்டு தான் பண்ணோன்னு வச்சுங்க. பட் அவங்க கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் எந்த ஒரு கட்டத்துலையும் எங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவரை நரேந்திரராஜ் சொன்ன மாதிரி நான் நிறையா இடத்துல அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், நிறையா கட்டங்களில் அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் எங்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. அதை நான் இங்கே நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட அவர் எங்கிட்ட சண்டை போட்டது கிடையாது. டிஸ்கஸ் பண்ணுவார், சிரிச்சுட்டு ஏதாவது கமெண்ட் அடிப்பார். அவளையே ஒரு நாள் கூட எங்கிட்ட சண்டை நான் போட்டிருக்கேன். போட்டதில் இன்னும் சொல்லப்போனால் வந்து நேற்றெல்லாம் வந்து உடஞ்சிட்டேன். எதுலன்னா ஒரு கட்டத்தில் மூங்கில் கோட்டை சமாச்சாரமாக ஒரு பிரச்சனையானதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கடைசி ஒரு 3-4 வருஷம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, அவர்கிட்ட பேசுறது கிடையாது, போகிறது வரதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தது. அப்போ தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, பத்திரிக்கை வருது. பத்திரிக்கை வந்து இந்த மாதிரி மதுரையில் வந்து இந்த மாதிரி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இன்விடேஷன் வருது. சரி, இப்போ இன்விடேஷன் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு வாழ்த்து அனுப்பிச்சிடுவோம். இப்போ நம்ம எடிட்டர் ஜெயச்சந்திரன் ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, நாங்கள்லாம் போகிறோம், நீங்கள் போய்ட்டு வாங்க சாமி. இப்போ எனக்கு பத்திரிக்கை வந்துச்சு, நான் பதிலுக்கு நான் வாழ்த்து அனுப்புகிறேன். ஒரு வாழ்த்து மட்டும்தான் அனுப்பிச்சேன். முடிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போகிறார். டூர் போகும்பொழுது குமாரபாளையம் என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு போனவர். அங்கே போய்ட்டு, இது ஆபாவானன் பிறந்த ஊர், அவர் என்னுடைய நண்பர்னு சொல்லிட்டு 3-4 வருஷமாக எங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. போட்டு ஒரு 15 நிமிஷம் அடி பின்னிட்டு வந்துட்டார். பார்த்தா ஊர்லேருந்து மாற்றி, விஜயகாந்த் சார் வந்தார், இந்த மாதிரி உங்களை பற்றி அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து வெக்கமாக போச்சு, அசிங்கமாக போச்சு. என்னடா அது மனுஷன் வந்து என்ன ஒரு பாசம் வச்சுருந்தா, என்ன ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தா, இது வந்து என்ன அது மீதியெல்லாம் நமக்கிடையில் வந்து படம் எடுத்தவங்க ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல, இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அது நம்மோட இருக்க வேண்டியது தான். வெளியில் எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்று எனக்கு வந்து செருப்பு லட்சியமாக இருந்தது. அதை வந்து அவரை தவிர யாராலைங்க பண்ண முடியும்? வேறு யாருங்க பண்ணுவாங்க அதை? இப்படி ஒரு காலகட்டத்தில் யார் பண்ணுவாங்க? தேவை. ஏன்னா நம்மளும் வந்து ஒரு மார்க்கெட்டில் பரபரப்பாக இருந்திருந்தால் அது வேறு. நம்ம அப்போ பரபரப்பாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மரியாதை பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் அந்த அவசியம்? பாசம், எங்கள் மேலே வச்சுருந்த அஃபெக்ஷன், அதை தவிர எதுவுமே கிடையாது. அவனை எந்த அளவுக்கு எங்களை நேசிச்சிருப்பார், எவ்வளோ பாசம் வச்சுருந்துருப்பார். அதை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து புல்லரிச்சு போகுது. அப்படி இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணோன்னே அந்த மாதிரி நேர்காணலில் இருக்கனாரு, லைனில் வந்தார். சார் உங்கள் ஊருக்கு போனேன். அதாவது நான் சொல்லுவேன், குழந்தை உள்ளம் படைத்த நல்ல மனிதர், இதுதான் அவருக்கு வச்சுருக்க டெஃபினேஷன். குழந்தை மாதிரி கொண்டாடுவார். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கே வந்து என்னடா இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ குஷியாக இது பண்ணுவார். அப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். சமயத்தில் கொண்டாடுவார், அதை குழந்தைங்க கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவார். நிறைய இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சார் நான் ஊருக்கு போயிருந்தேன், ஆமாம் சார் சொன்னாங்க, நான் உங்களை பற்றிலாம் ஆமாம் சார் சொன்னாங்க, பேசுனீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி பல ஊரில் இருக்குது, அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வருவோம்
அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் எங்கே எலெக்ஷன்னாலும் நாங்கள் வரோம் சார்னு நான் சும்மா பேசி வச்சேன். அதுக்கப்புறம் விருத்தாச்சலத்தில் நின்னப்போ நம்ம டைரக்டர் அரவிந்தராஜ், ஆர்கே செல்வமணி, நான் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு டீமாக போனோம். போயிட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நின்னப்போ ஃபுல்லாக ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக இது அங்கே போய் இந்த முதல்ல பண்ண என்னடா திடீர்னு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்கிறாரு, எந்த காம்பினேஷனும் கிடையாது, சோலோவாக நிற்கிறாரு, தனியாக நின்று என்ன எப்படி வந்து அதுவும் போய் ஏன்னா அதை நம்ம சிலதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, சில பேருடைய கோட்டை அது, ஓகே, வேறு கட்சிகளுடைய கோட்டை அது, அந்த கோட்டையில் போய் ஓட்ட போட்டாருங்க. அது வந்து அந்த தைரியம் வந்து யாருக்குமே வராது அவரை தவிர. பார்த்தோன்னா இங்கே போய் எலெக்ஷனில் நிற்கிறாரு, விருத்தாச்சலத்தில் போய் நிற்கிறாரு, என்னடா அது அப்படின்ட்டு. அப்படியே நாங்கள் ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு அப்படி கேன்வாஸ் பண்ணுறதுக்கு போனால் எங்கே போனாலும் இவர் தான், இவர் சின்னமும் இவர் பேர் தான் இருக்குது. மிரண்டு போயிட்டோம், இந்த அளவுக்கு கேப்சர் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்ட்டு. அங்கே போனால் தான் எங்களுக்கு தெரியுது. போய்ட்டு 3ஆவது நாள் 2 நாள் எல்லாம் இது பண்ணிட்டோம். 3ஆவது நாள் திருப்பி வந்து இது பண்ணு போகிறப்ப அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாரும் கேன்வாசிங் கிடையாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேன்வாசிங்கை ஸ்டாப் பண்ணாங்க, என்னடா பண்ண போகிறோம் அதனால. அப்புறம் செல்வமணி சொன்னாப்புல, சார் கேன்வாசிங் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன்னு செல்வமணி கிளம்பிட்டாப்புல. இப்போ நானும் அரவிந்தராஜ் இருந்தோம். சரி போய் அவர்கிட்ட போய் ஒரு ஆள் சொல்லிட்டு கிளம்பிடலாம் சார், இந்த மாதிரி ஃபர்தராக அவங்க கேன்வாசிங் அலோவ் பண்ணல, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்ல போனோம். தலைக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு எப்படி உட்காந்துருந்தார். போனேன், சார் இந்த மாதிரி கிளம்புறோம். ஏன் சார் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண, நாளைக்கு கடைசி மீட்டிங் இருக்குது சார், அதில் வந்து நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னாரு. அப்போ நானும் அரவிந்த் பேசணும். ஓகே சாமி, நம்ம இருப்போம், இருந்து லாஸ்ட் மீட்டிங் அவரோட பேசுவோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கோயில் வாசலில் அந்த லாஸ்ட் டே மீட்டிங் அந்த இது நடக்குது, அதுக்கு போயிருந்தோம். போய்ட்டு ஒரு 2 மணி சுமாருக்கு அப்படி நானும் அரவிந்தெல்லாம் போயிட்டோம். போய் ஆரம்பிக்கும் பொழுது மீதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் அரவிந்தோட டர்ன் வருது. ஒன்று அரவிந்த் சொன்னேன், சாமி நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் அப்படி பேசிகிட்டே வாங்க, அவர் எப்படி 5 மணிக்கு முடிக்கணும், ஒரு 3:34 தான் வருவார்னு நினைக்கிறேன், நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், பேசிட்டு டில் விஜயகாந்த் சார் வர்ற வரைக்கும் நான் கன்டினியூ பண்ணுறேன், அப்புறம் வந்தோடனே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு கூட பேசிக்கிறோம். அரவிந்த் பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து இறங்கிட்டார். ஸோ ஒரு 2:30 மணிக்குள்ளே அவர் வந்துட்டார். வந்தோடனே சரி அவர் வந்துட்டார், அவர் வந்ததுக்கப்புறம் இனிமேல் என்ன இருக்குது, சரி நம்ம அதோட இது பண்ணிக்கலாம், நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன். வந்தவர் அப்படி பார்த்தாரு, அரவிந்த் பேசிட்டு உட்காந்துருந்தேன். முதல்ல கேட்குறேன், சார் நீங்கள் பேசிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லை சார். ரைட், அரவிந்த் பேசி முடிச்சோன்னே நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். இதுவும் யார் சொல்லுவாங்க, நான் யார் சார், நான் யார், ஒன்றுமே கிடையாது சார், நான் பேசி தான் வந்து அவருக்கு இது பண்ணுற அவசியமும் கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி வந்தால் 2-3 நாள் வந்து எல்லாம் இது பண்ண கேன்வாஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம சொன்னோன்னு சொல்லி வந்திருக்காப்புல கேட்க, அந்த இருக்கிற அந்த கூட்டத்துலேயும் அந்த இதுலேயும் வந்து கேட்கக்கூட மாட்டாங்க, நீங்கள் பேசுனீங்களா கூட கேட்க, அவர் கேட்காம வேறு யார் கேட்டுதான் நடந்திருக்காது. நேரம் தாங்க, நீங்கள் பேசுனீங்களான்னு. இல்லை சார், சரி அடுத்து அரவிந்த் பேசி முடிச்சோன்னு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசணுன்னா நான் பேசுகிறேன். எனக்கு அப்புறம் அரவிந்த் பேசி முடிச்சோன்னா அப்புறம் நான் பேசினேன். பார்த்தேன் அவர் உட்கார வச்சுட்டு, நம்ம ஏன்னா வந்திருக்கிற ஜனங்கள்லாம் அவருக்காக வந்திருக்கோம், நமக்கு வரல, நம்ம எதாவது போகிறோம் நம்முடைய உணர்வுகளை தெரியப்படுத்திக்கிறதுக்காக அவர் மேல் இருக்கிற நன்றி உணர்வை காட்டுறதுக்கும் அவரை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னு நம்ம போயிருக்கோம். சரி நான் பார்த்தேன், இந்த அவரை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்பலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் பேசி அவரை பற்றியெல்லாம் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அடுத்து அவர் பேசுவார், நானே டிக்ளேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் அவர் பேசினார். அதே மாதிரி அவர் தனி ஒரு மனுஷனாக நின்று ஜெயிச்சு சிங்கிள் பர்சனாக போய் சட்டசபை ஆட்டினாருங்கிறது வரலாறு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கும் கலந்துக்கிறதுல போய்க்கிறோம், அவ்வளோதான். திருப்பி டிக்ளேர் பண்ணுறப்ப தான் அடுத்த எலெக்ஷன் வரப்போ தான் திருப்பி போனோம். அப்போவே சொல்லிட்டார், சார் இது வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, கட்சி ஏகப்பட்ட கட்சிகள் சேர்ந்து அதை பண்ணுறோம், இதுக்கு நீங்கள் வர வேண்டியது இருக்காது, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கன்ட்டார். இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டி மட்டும்தான், அருண் பாண்டி நின்னாவில் இதாச்சு. கேட்ட உடனே சொன்ன, நாங்கள் அது விஜயகாந்த் சாருக்காக போனோம் சாமி. இல்லை வந்து ஒரு 10-15 நாள் நான் அரசியல்வாதிகளை நம்ம அவர் சாருக்காக போகிறதுன்றது வேறு, அதோட இதை கம்பேர் பண்ணி முடியாது சார். கரெக்டாக லாஸ்ட் டே அன்றைக்கி அரவிந்த் பேசினாவில், இல்லை அட்லீஸ்ட் லாஸ்ட் மீட்டிங் விஜயகாந்த் சாருக்கு பேசின மாதிரி, சரி யாருக்கு பேசுகிறோம், விஜயகாந்த் சாருக்கு பேசுகிறோம். அப்போ கூட என்ன மைண்டில் என்னென்னா, எது பண்ணாலும் அவருக்கு மரியாதை பண்ணணும். நம்ம பாண்டி நிற்கிறோம், அவன் நிற்கிறான், அதெல்லாம் ரெண்டாவது. உடனே கடைசி நாள் அன்றைக்கி அரவிந்த் சொன்னாப்புல இது பண்ணாப்புல அவன் பேசிட்டு போய் லாஸ்ட் மீட்டிங் மாத்திரம் பேசி போய் பேசிட்டு அங்கே பேசும்பொழுதும் என்னென்னா, விஜயகாந்த் சார் சார்பில் நிற்கிறான், விஜயகாந்துக்கு அவருடைய இதுக்காக தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்றதை என்ன பதிவு பண்ணுமோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வரலாறு ஆரம்பிச்சிது. பண்ணிட்டு ஒன்று தான் சொல்லுவேன், ஏன்னா அவர் வந்து நிறைய ஏமாந்துருக்கார், அதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. விஜயகாந்த் சார் வந்து வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துருக்கார், ஏகப்பட்ட பேர் அவரை ஏமாற்றிருக்காங்க. பட் என்னென்னா கடைசியாக எமனும் வந்து அவரை ஏமாற்றிட்டானே அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வருத்தங்கள் எல்லாம். அவரை இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு காட்டின அந்த அக்கறையில் கொஞ்சம் வந்து தான் உடம்பு மேலே காட்டியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்காதுன்றது என்னுடைய
வருத்தம், என்னுடைய ஃபீலிங். அதை எப்படி அதை வெளிப்படுத்துறது எனக்கு தெரியல. தாம் மேலே கொஞ்சம் உடம்பு மேலேயும் தன்னுடைய இது மேலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்தியிருந்தாருன்னா இது எல்லாம் நமக்கெல்லாம் பலனாக இருந்திருக்கும். அவருக்கு கிடைக்கிறத விட்டுருங்க, அவர் அதெல்லாத்தையும் பார்த்துட்டாரு. நம்ம இந்த தமிழகத்துக்கும் நம்ம அவரை நேசித்த லட்சோபலட்சம் இவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. அது நடக்காமல் போச்சு அப்படின்றது தான் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அடுத்து நாங்கள் பண்ண போகிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு 2 படங்கள் வரும். அந்த 2 படங்களும் எங்களை எப்படி அவர் உருவாக்குனாரோ, எங்களை எப்படி வாழ வச்சிட்ருக்காரோ, அந்த மாதிரி அவருக்கு திரையில் வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அதை நாங்கள் பார்க்கணும். அதை பார்க்கறது மூலிமா எதிர்கால சந்ததி வந்து அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எத்தனை ஓப்பனாக எவ்வளோ ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க, பெரிய ஹீரோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், அவங்க ஷூட்டிங்கில் பண்ணுறதும் போகிறதும் வர்றதும் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதருக்கு பக்கத்தில் வந்து நெருங்கவே முடியாதுங்க, நெருங்கவே முடியாது. அவ்வளோ அற்புதம். அதாவது அவர் உள்ளே என்ட்ராயிட்டாருன்னா அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த டைரக்டரோட ஆர்டிஸ்டாக தான் இருப்பார் ஒழிய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கேட்பாங்க அந்த டயலாகை மாற்றிக்கலாமான்னுவாங்க, அதை செய்யலாமா. ஒரு நாள் கூட டயலாகை மாற்றிக்கலாமான்னு கேட்டது கிடையாது. பட் நான் சொன்னேன் ஈஸியாக அவரை ஏமாற்றிடலாம், ஏமாந்துருவாருன்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. ஈவன் உழவன் மகன்லேயே இது நடந்திருக்கு. உழவன் மகனில் வந்து சீக்வன்ஸ்னால் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் வந்து இதாகிறாரு, பாதிக்கப்பட்டு இதாகிறாரு. அடுத்த விஜயகாந்த் வந்து பழி வாங்குறாரு, இது சீக்வன்ஸ். 2வது விஜயகாந்த் வந்து இது பண்ணுறப்போ அவருக்கு டயலாக்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கோம். அரவிந்த் ஷார்ட் வச்சுட்ருக்காப்புல அந்த டயலாக்லாம் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். பக்கத்தில் இன்னொரு ஆர்டிஸ்ட் அவர் இருந்து அப்படியே கேட்டு அவர் ஓரம் கட்டி அவருக்கு சொல்கிறார். எதை சொன்னாலும் நம்பிடுவார் அவர். ஒன்று விஜய் இது என்ன இது இவ்வளோ டயலாக்லாம் தேவையா, நீ வந்த பேசின அப்படியே கிறிஸ்பா இது பண்ணிட்டு போயிடலாமே அண்ணன். உடனே ரைட் ஓவர் உடனே கூட சார் எதுக்கு சார் இவ்வளோ டைலாக் நமக்கு இங்கே வேணுமா அப்படின்னார். ஒன்று அவரையும் அவரையும் பக்கத்தில் வர வச்சுட்டு, சார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எடுத்தோன்னு ஒரு பாம்பு போட்டேன் இங்கே வருதாம்மா அவர் நினைக்கிறார். என்னென்னா முதல்ல ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரில் நீங்கள் வந்து அவங்கள போட்டு கார்னர் பண்ணி அடித்து கொண்டு போய் நொறுக்கி உள்ள ஜெயிலுக்குள்ளே போட்டாச்சு. இந்த கேரக்டர் தான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். அதை சொல்லி ரிவெஞ்ச் எடுத்தால் தான் தேட்டரில் கிளாப்ஸ் வரும். உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வர்ற சீக்வன்ஸு சார் அப்படின்னு அப்படியே அப்போ தான் அவருக்கு புரியுது. ஓகே புரிஞ்சுவேண்ணே. ஆமாம் அவர் அது பக்கத்தில் இருந்தவருக்கு மூஞ்செல்லாம் வேர்த்து போச்சு. அவர் ஆமாம் ரைட் போட்டுக்கோ அப்படி பண்ணிக்கோ நான் அவர் அதை பேச்சப் பண்ணுறாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா எவ்வளோ இன்னோசென்ட்டாக அவர் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். அதுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன். இது பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே மாதிரி அவர் வீரத்துக்கு எடுத்தோன்னா இப்போ சேத்து ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். அவர் மேலே அந்த நம்பிக்கையில் எடுக்கப்பட்டது. 2 கேமரா வச்சுக்கிட்டோம் பண்ணோன்னே உள்ளே போது அடிங்க சார் அவர் பாட்டுக்கு உள்ளே போது தூக்கி போடுறது எல்லாம் ஒரிஜினலாக அவர் பண்ணதுங்க. கம்போஸ்ட் ஃபைட்டே கிடையாது. அது உழவன் மகனில் அந்த சேத்து ஃபைட்டு கம்போஸ்ட் ஃபைட்டே கிடையாது. 2 hours 2.5 hours தான் டைமு. 2 hours சார் உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணிக்கங்கன்னு ஜென்ரலாக வாயில் சொன்னதோட சரி. ஸ்டண்ட் மாஸ்டரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, இப்படி தான் சொல்லிக்கல. இவராக போய் அந்த ஸ்டண்ட்டு குரூப் ஆளுங்கிட்ட பேசிட்டு நான் இப்படி பண்ணேன் அவங்களுக்கு இவருக்கு கோஆர்டினேட் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளே பூந்து பார்த்தா அது ஒரிஜினல் ஃபைட் நடக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதோட இதுதான் அந்த ஃபைட்டோட அந்த 2 மணி நேரத்தில் பண்ண அவருடைய அந்த கோஆப்ரேஷனும் அந்த எண்ணங்களும் இல்லைன்னா அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவர் வீரத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கை போல்டாக பண்ணுவார் அதெல்லாம். அதே மாதிரி நான் சொன்னேன் நம்மகிட்ட தான் சண்டை போட மாட்டார். வெளியில் ஒரு பிரச்சனைனா மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், அவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பார். பல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம செந்தூர போய் ஷூட்டிங்கில் ஒரு டைம் ஈசிஆர் ரோட்டில் இந்த ஷூட்டு உள்ளுக்குள்ளே பீச் ஓரமாக வந்து ஒரு பெரிய இடத்துல படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதில் ஷூட்டு இது விஜயன் சார் இருக்கார், சந்திரசேகர் இருக்காப்புல, செந்தில், ராம்கி, அங்கே ஃபுல் யூனிட் இது பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து ஒரு பிரச்சனையாகி பெரிய போர்க்களம் மாதிரி இது நடந்தது. ஸோ எந்த ஒரு கட்டத்துலையும் மனுஷன் அசரவே மாட்டார். டகான் போல்டாக ஃப்ரெண்டில் வந்து நிற்பார். இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். போனோம் திருவாரூர் போனோன்னு அங்கேருந்து ராதாரவிக்கு ஃபோன் பண்ணார், நீ வான்னு சொல்லி ஆளுங்களுக்கு சேர்த்து இது பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை இங்கெல்லாம் இது பிரச்சனை, இந்த ஊர் தலைவரை பார்க்கணும், வாங்க ஊர் தலைவரை பார்ப்போன்னு போய் ஊர் தலைவரை கூப்பிட்டு வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறோம். எந்த இதுலையும் அசரவே மாட்டாப்ல. அங்கேருந்து பக்கத்தில் இருந்து பார்த்தா பயந்துருவாங்க, மனுஷன் இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கார். ஆனால் அந்த ஃபோர்ஸ் இது எதுவுமே எங்கள் யார்ட்டையும் காட்டு. எங்ககிட்ட வந்து அஃபெக்ஷனை காமிச்சிருக்காரு, அன்பை காமிச்சிருக்காரு, பாசத்தை காமிச்சிருக்காரு. எங்ககிட்டலாம் அந்த மாதிரி கோபத்தை காட்டினதே கிடையாது. பட் வெளியில் அவர் கோபமாக பிஹேவ் பண்ணதே பார்த்துருக்கோம். பல நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது இருந்த நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ
பெரிய சரித்திரம் அது. நாம் தெரியும் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி அவர்களிருந்து பல பேர் வந்து அதில் உட்காந்து அழகு பார்த்த ஒரு இடத்த இவர் உட்கார்றாரு. உட்காந்து அவர் உட்கார்றப்ப என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு பெரிய சரித்திரம் அது, வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் அது. அவர் ஒருத்தரால் தான் அது முடியும். ஏன்னா எந்த இடத்துல இறங்கணும், எங்கே பாசத்தை காட்டணும், எங்கே கம்பீரத்தை காட்டணும், எங்கே சாட்டை எடுக்கணும், எங்கே வந்து இதை எடுக்கணும், அந்த வித்தியாசங்கள் நல்லா தெரிஞ்சிருந்ததுனால தான் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் கூட்டிகிட்டு போய் மொத்த கடன் அடைச்சது மாத்திரம் இல்லை, முதலே சொன்னாங்க இல்லையா, இல்லைன்னா ஜப்தியாகி இன்றைக்கி அந்த இடமே இருந்திருக்காது. ஸோ அந்த இடத்த காப்பாற்றி கொடுத்தது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் இருக்குன்னு பெருமையாக சொன்னாங்கன்னா பல பேர் சாதிச்சு வந்தது தான், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் விஜயகாந்த் சார்னு ஒருத்தர் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த இடமே கிடையாது. அதை வந்து யாரும் மறுக்கவும் கூடாது, மறைக்கவும் முடியாது. அது ஒரு சரித்திரம். அதுக்கு காரணகர்த்தா நம்ம மரியாதைக்குரிய புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இப்படி சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஏதோ நான் என்ன எதுவோ தெரியல, நம்மெல்லாம் பிரியப்படுற மாதிரி ஆண்டவனும் பிரியப்பட்டார் போட்டுக்கு, சீக்கிரமாக தங்கிட்ட கூட்டுக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர், நம்ம கூட இன்னும் இருந்து பயணப்பட்டிருந்து அவரோட சேர்ந்து இன்னும் பல இதெல்லாம் பார்த்துருந்தோம்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் வந்து இதுதான் சொன்னேன், அவங்ககிட்ட பேசும்பொழுது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது அவரை வைத்து சில க்ளோஸ்அப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவோம், அதெல்லாம் பேசி எல்லாத்தையுமே சம்மதம் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி எடுத்திருக்கோம், கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இது பண்ணி இது மூலியமாக அடுத்த 2 படங்கள் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் வரும். அண்டு என்னுடைய கனவு பார்த்திங்கன்னா, நான் இரவு பாடல்னு ஒரு படத்தை தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தேன், அது மிஸ் ஆச்சு. ஊமை ஒலிகள் ஆரம்பித்தோம், அரவிந்த் ராஜாவா அப்போ இருந்த, நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுங்க சாமி, நம்ம அது பண்ணுறப்ப பண்ணுவோன்னு நினச்சேன். இப்போது வந்து அந்த அவர் எந்த படத்தில் என்ட்ராக போகிறாரோ அந்த படம் தான் எனக்கும் சினிமாவில் திரும்பியும் என்ட்ரி. எந்த விஜயகாந்த் எங்களை உருவாக்கினாரோ அந்த விஜயகாந்த் சாரோட சேர்ந்து தான் நானும் உள்ளே வரப்போகிறேன். திரும்ப வந்து ரீஎன்ட்ரியே வந்து அவரோட சேர்ந்தது. ஸோ அந்த அந்த மாதிரி ஏன்னா அப்படி எங்களை பாசத்தாலையும் இதாலையும் கட்டி போட்டுருந்து வச்சு இந்த மனுஷன், அவர் இல்லைங்கிறதே வந்து எங்களால் ஏற்றுக்கவும் முடியல, எங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியல, ஒரு மாதிரி இதாகவே இருந்தது. பட் என்னென்னா சரி இந்த இது வச்சுருக்கோமே இந்த நம்பிக்கை, ஆனால் அவரும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது இல்லையே அப்படின்றது ஒரு பெரிய வேதனை இருக்குது, அந்த இது இருக்குது. பட் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னும் அதான் நான் சொல்ல வேண்டியதாக இருந்தால், ஏதாவது கேட்க வேண்டியதாக இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். எனி கொஷின்ஸ் ஃப்ரம் எனிவேர்? எப்படி? சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதர், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவருடைய அப்ரோச் வந்து எப்படி தனிப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்ரோச் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதாவது எப்படி ஒரு எம்ஜிஆர் இருந்தப்போ ஆட்சி கண்டப்போ எப்படி இது பண்ணாரோ, மக்களை மனசில் வச்சு எப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணாரோ, எப்படிலாம் ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்பட்டாரோ, அந்த மாதிரி வழியில் தான் அவர் போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நாங்கள் நினச்சது. நாங்கள் சும்மா வெறும் அன்புக்காக மட்டும் போய் அந்த ஒரு ட்ராவல் பண்ணி கூட இது பண்ணிட்டு வரணும் வந்தாருன்னா இப்படி ஏதோ ஒன்று செய்வார், நிச்சயமாக அவரும் வந்து ஒரு இதை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நம்பிக்கை எங்கள் மனசுலையும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அவருடைய பாசத்தை பார்த்துருக்கோம், அன்பை பார்த்துருக்கோம், எங்களை எப்படி அரவணைச்சி போனதை பார்த்துருக்கோம், இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏகப்பட்ட பேர் இது பண்ணி போனதை பார்த்துருக்கோம். அது வந்து பப்ளிக்லேயும் இருக்கும், ஒரு ஆட்சி நடத்துகிறப்போ இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆமாம், அலோவ் பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. நான் வந்து கடைசியாக வந்து டோட்டலாக அவருடைய பேச்சு நின்ன டைம் அதுக்கப்புறம் நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வரல. அது ஆக்சுவலாக இப்போ அந்த ஆகஸ்ட் 25 ஒரு பிறந்த நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம், நான் செல்லுமணி நானும் ஒரு செல்லுமணி ஒரு புக் ஒன்று எழுதிட்டுருக்கேன் அபவுட் விஜயகாந்த், அதை பேசணும் சார், அது எப்படி நான் வரட்டுமா நீங்கள் வரீங்களான்னாவில் உடனே நான் சொன்னேன், நான் உங்கள் வீட்டுக்கே வரேன். ஏன்னா விஜயகாந்த் சார் வீட்டுக்கு பக்கத்து வீடு செல்லுமணி வீடு. என்ன சொன்னேன், நான் வரேன் செல்லுமணி உங்கள் வீட்டுக்கு வர்றேன், பட் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் அவர் வீட்டில் பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினுங்க, நம்ம 2 பேரும் சாரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் போனப்போ போய் சேரும்பொழுது அப்புறம் சொன்னார் செல்லுமணி பேசியிருக்காப்புல. அந்த அன்னைக்கு அவருக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் சளி தொல்லை அன்றைக்கி இருக்குன்றதுனால இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இல்லைனா அன்றைக்கி நான் பார்த்துருக்க வேண்டியது, அன்றைக்கி நான் மீட் பண்ண முடியல. அதற்கப்புறம் செல்லுமணி ரோஜா அவங்கெல்லாம் திருப்பி நான் இதை அடுத்து ஒரு வாரம் 10 நாள்லேயே அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அவர் ஐ திங்க் அந்த பிறந்தநாள் டைமில்
அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி எனக்கு அந்த செய்தி கரெக்டாக ரீச் ஆகலை, நான் அன்றைக்கி போயிருப்பேன். அதற்கு முன்னாடி நான் பார்த்தேன் ரெண்டு மீட்டிங் அவரோட. அப்போ என்னென்னா வந்து வெளி நடமாட்டங்கள் கம்ப்ளீட்டாக கட்டு, வீட்லேயும் வந்தேன்னா அப்படியே ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துருப்பார். ரொம்ப சன்னமாக பேசுவார். ரொம்ப எப்படி பேசுவார்னா, என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படி இவ்வளோதான் வாய்ஸ் வரும். போல்டாக வாய்ஸ் வரல, பட் ரொம்ப சாஃப்டாக பேசுவார். அப்போ நான் ஒரு நாள் பார்க்கணுன்னு எனக்கு இது வந்துச்சு. டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போனால் அவர் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு, நான் ஆபாவனன் வந்திருக்கேன், அவரை பார்க்கணும், இது அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி அனுப்புகிறேன். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அடுத்த 10வது நிமிஷம் எனக்கு அழைப்பு வந்தது. போனேன். இவர் வந்து ஒரு ஓரத்தில் அப்படியே சேர் உட்காந்துருக்காரு. அன்றைக்கி நான் போன அன்றைக்கி 2 கட்சிக்காரங்க 2 பேர் இருந்தாங்க. ஐ திங்க் தருமபுரி சேர்ந்த ஒருத்தர் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இவர் சுதீஷும் இருந்தாப்புல. போனேன். உள்ளே போன உடனே அவர் சொன்ன முதல் இதுவே என்னென்னா, ஆபாவனன் வந்திருக்காருன்னு சொன்னாங்க, அவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட்டு வர சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னேன்னாரு. உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு அப்படியே. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அந்த வார்த்தை தான், அவருக்கு என்ன நேரம் வர சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னேன் அப்படின்னு எங்கிட்டே சொல்கிறார். சொன்னேன்னு எனக்கு உடம்பெல்லாம் இதாகிடுச்சு. அப்புறம் பேசிகிட்டு இருந்தால் சுதீஷ் சொன்னாப்புல, சார் பக்கத்தில் உட்காந்து பேசுனாப்புல. அப்படியே அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் செஸ்ட்டெல்லாம் தடவி கொடுத்து, உங்கள் மனசுக்கு சார் நீங்கள் திரும்ப வருவீங்க, நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மனசு இப்படியே மனசு விட்டுறாதீங்க, வி ஆர் ஆல் தேர் வித் யூ, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் மனசுக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்கள் புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க, யூ வில் கம் பேக் அப்படின்லாம் அவருக்கு பயங்கர உற்சாகமாக பேசிவிட்டு ஐ திங்க் ஒரு 20-30 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்து வந்தேன். அதற்கப்புறம் திரும்பியும் 2வது ஒரு நிகழ்ச்சிக்காக திருப்பி போனேன். அன்னைக்கு யாருமே இல்லை, நானும் என்னுடைய சன்னின்லா அவர் விஜயன் சார், எங்கள் 3 பேர் தவிர யார் ஒரு 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இதே மாதிரி தான் சன்னமாக பேசியிருந்தோம். அப்படி டிவி ஓடிட்டு இருந்தது. முதலாளி சொன்னார், இது மாதிரி காவிய தலைவன் படம் பார்த்தேன் சார், பக்கமாக டிவியில் போட்டுருந்தாங்க. அப்படியா சார் அப்படின்னு சொல்லி பேசினேன். அதே மாதிரி சொன்னார், இந்த மாதிரி எப்படி மறக்க முடியும், கேப்டன்ற பேரை உருவாக்கி கொடுத்தீங்களே அப்படின்னாரு. நான் சார் இது நீங்கள் போட்டது சார், உங்களால் நாங்கள் வந்தோம், அந்த மாதிரி இதை பற்றி இது பண்ணோம். இப்படி அப்புறம் ஒரு படம் ஓடிட்டு இருந்தது. இதில் வந்து இவர் தானே ஆர்டிஸ்ட்னார், எனக்கு தெரியல. அந்த அப்புறம் சொன்ன ஆமாம்மா அப்படின்னாப்ல. ஓ ரைட். இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பழசையும் புதுசையும் அப்படி இது பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் யாரும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு 45 மினிட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்து வந்தேன். அதற்கப்புறம் வந்து இந்த இதில் ட்ரை பண்ணேன். அந்த அன்னைக்கு தான் அந்த மாதிரி அன்னைக்கு பர்டிகுலராக ஏதோ கோல்டு பிடிச்சிருக்கு, இன்றைக்கி வேணான்னு சொல்லினாங்க. பட் அதுக்கப்புறம் செல்லுமணி பார்த்துட்டு வந்திருக்காப்புல. நான் அதை எனக்கு மெசேஜ் வராதனால நான் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி என்னென்னா அவசியப்படுறவங்க வந்து அப்புறம் சத்யராஜ் சார் போய்ட்டு வந்து அன்றைக்கி சொன்னார், இந்த மாதிரி போனேன் சார், பார்த்தோன்னே இந்த மாதிரி ஏதோ போனேன். ஐ திங்க் நியூ இயருக்கு போனார் நினைக்கிறேன். நியூ இயர் டைமில் மீட் பண்ணிட்டு வர்றப்போ நான் பேசினேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் விஜயகாந்த் சாரும் சத்யராஜ் சாரும் காம்பினேஷன் தான் அந்த படத்தில் வரப்போகுது, நான் பண்ண போகிற படத்தில் பேசிகிட்டு இருக்கேன். எப்படி சார் அப்படின்னாரு. இப்படி தானே சார் அண்ணன். ஆமாம் இல்லை அப்படின்னாரு. நானும் உற்சாகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது வரணும் சார்னு சொல்லி சத்யராஜ் சாரும் அவரும் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானில் இருந்துகிட்ருக்கோம். அண்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசி கட்டங்களில் என்ன நடந்தது எக்ஸாக்ட்னு நமக்கு தெரியாதே ஒழிய, அன்றைக்கி மேடம் ஸ்டேஜில் வச்சு நேற்று மார்னிங் தீவுத்திடலில் மீட் பண்ணுறப்ப கேட்டேன், திரும்பி வந்துடுவார்னு நினச்சேன் மேடம் அப்படின்னு. அது ஒரு 5 நிமிஷம் அங்கேயே ஸ்டேஜில் இருந்து பேசிகிட்டு இருக்க சொன்னாங்க. எங்கெங்கேயோ போய் அமெரிக்கா கூட்டு வாங்க போனாங்க, எல்லா இடத்துலையும் இது பண்ணி எப்படியாவது மீட்டுட்டு வந்தாலும் நினச்சோம். எல்லா இடத்துலையும் அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன். கடைசியாக இங்கே லோக்கலில் நான் இங்கே வந்து ஏமாந்துட்டேன்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்துட்டு தான் நேற்று மார்னிங். அதான் சொன்னேன், நேற்று மார்னிங் அவ்வளோ அற்புதமாக வேணா ப்ரீவியஸ் டே இதை பார்த்தோன்னா பயந்துட்டாங்க, யாரும் போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. நான் ஊரில் இல்லை, ஆக்சுவலாக முந்தா நாள் ஊரில் இல்லை. ஊர்லேருந்து நேராக ட்ரெயின் பிடிச்சி வந்தேன். 3:30க்கு எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆனேன். அங்கேயே வந்து நம்ம கேமராமேன் செல்வகுமார், பிரதர் சன் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே நான் ரெடி ஆகிட்டு ஒரு 15-20 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து நேராக அப்படியே தீவுத்திடல் போய்ட்டு ஒரு 5 மணிக்கெலாம் போய் உட்காந்துட்டேன். ஒரு 6 மணிக்கு எல்லாம் வந்து ரீச் ஆனாங்க. அந்த ஒரு 6:45 அங்கே ஒரு 1 hour 2 hours இருந்து எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணி அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன். அது வந்து எனக்கு மனசுக்கு ஏதோ கலந்துக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம். பட்டு அதனால தான் நான் சொன்னேன், நேற்று அவங்க பண்ணியிருந்த அந்த ஏற்பாடுகள் அற்புதமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும்னு நான் சொன்னதுக்கு ரீசனு, ப்ரீவியஸ் டே அவங்க வந்து எதிர்பார்க்கல. அதான் மேட்ரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏன்னா அவ்வளோ பெரிய மேசிவ் க்ரௌடை வந்து தமிழகமே எதிர்பார்க்கல. அப்போ தான் வந்து அவர் யாருங்கிறத உலகத்துக்கு இன்னொரு முறை புரிய வச்சது அவருடைய இறுதி பயணம். ஸோ அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதே மாதிரி அந்த குடும்பமும், அந்த குடும்பத்தை அவங்க அண்ணியார், அவங்க குழந்தைகள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், சுதீஷ் உட்பட அவங்க குடும்ப மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கணும். ஆண்டவன் அந்த ஆறுதல் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நம்ம எல்லோரும் அந்த அவங்களோட ஆறுதலுக்காகவும் அவர் ஆத்மா சாந்தி வேண்டிக்குவோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் நம்ம வேண்டிக்குவோம்.